யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது. ஓ ஜீசஸ், உங்க கைகள் ரதநலமசரே கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, இயேசுவால் கூடா. தண்ணீர் வற்றினாலும், ஒருவேளை காகம் அப்பம் கொண்டு வர தாமதித்தாலும், உங்களை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த காரியத்தில் உறுதியா இருங்க, உறுதியா இருங்க. அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும் உறுதியை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஒன்று நடக்கும்போது வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை கயிறுகளால் கட்டுகிறார்கள். கட்டி அங்க இருந்த பெரிய பலசாலிகள் சிலர் வந்து அவர்களை தூக்கி கொண்டு போட்டார்கள். இதை யார் பார்த்துட்டு இருக்கிறான்னா, நேபுகாத்நேச்சர் பார்த்துட்டு இருக்கிறார். நேபுகாத்நேச்சர் யாருக்கு ராஜா தெரியுமா? இந்த பலசாலிகளுக்கு. இந்த 3 பேருக்கு யார் ராஜா தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இங்க என்ன நடந்தது? அக்கினிக்கு முன்னாக 2 கூட்டத்தார், பலசாலிகள், ஆராதிக்கிறவர்கள். அந்த பலசாலிகளை அந்த அக்கினியின் தாக்கம் வந்து தாக்கின போது நேபுகாத்நேச்சரால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் இந்த 3 பேரை அக்கினியில போட்ட போது அங்கே அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். வெளியே இருந்து பார்க்கிற நேபுகாத்நேச்சர் சொல்றான், 4வது ஒரு ஆள் நிக்கிறாருன்னு. உள்ளே இருந்து கூப்பிட்டு கேட்கலாமா, அவர் 4வதா நிக்கிறவர் யாருன்னு? அவங்க சொல்லுவாங்க, 4வது இல்ல, அவர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதன் அர்த்தம் என்ன? அவர் 4வது ஆளா வந்திருந்தா பாதியாவது கரிஞ்சிருக்கணும். ஆமென். இவர்களுடைய முடி கூட என்ன ஆகலையா? கருகல. அவங்க ட்ரெஸ் ஸ்மெல் பண்ணி பார்க்கறாங்க, அக்கினியின் வாசனையே அங்க இல்ல. என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை சில உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார் என்றால், நீங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அங்க ஒருத்தர் நிற்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள், நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபம் தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். உன்னுடைய தீர்மானத்தை எல்லாம் மாற்றாத. வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் வரும்போது தீர்மானத்தை எல்லாம் மாற்றாத. ஆமென். நீ எதற்காக பிடிக்கப்பட்டாய் என்பதை அறிந்து கொள். உனக்குள்ளே தேவன் கொடுத்த, அதனாலதான் கேட்டேன், அந்த ஆதி அன்பு எங்க? ஆதி அன்புல கிரியை செய்யணும். அன்புல கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கர்த்தர் உங்களை இணைத்த சபையில எந்த அளவுக்கு நீங்க இன்வால்வ்டா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கிறீங்க. அது நான் இப்படி விட்டு கொடுத்த எங்க வீட்டு ஆற்று தண்ணீர் வற்றுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை பார்த்தீங்களா? ஆற்று தண்ணீர் வற்றினதை குறித்து உடனே பிரேயரை மாத்தல. ஆண்டவரே, என்னை இதுக்கு தான் ஜெபம் வச்சிட்டு இருக்கிறீங்க. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ கருத்தான ஜெபம். கர்த்தர் சாட்சி கொடுப்பாருங்க. கர்த்தர் சாட்சி கொடுப்பார். டைம் வரும். நீங்க எத்தனை வருடப்பட்ட தெரியாது. தாவீது, நான் சிங்கத்தை கூட கரடி கூட எல்லாம் சொல்லும் போது யாருமே வகைய வைக்கல. தாவீது சிங்கத்தை கூட கரடி கூட ஃபைட் பண்ண சொன்னது தன் பெருமைக்கல்ல. அதுல என்னை தேவன் காப்பாற்றினார், இதுல காப்பாற்றுவார் என்பதை எல்லாரையும் நம்ப வைப்பதற்காக. ஆனா மூத்த சகோதரன் கூட, ஏய் நீ திமிரு பிடிச்சவன். பாருங்க, ஒரு சாட்சி சொன்னதும் என்ன சொல்லிட்டாங்க? திமிரு பிடிச்சவன். உலகம் 1000 சொல்லும், அதுக்காக நீ சொல்ற சாட்சியை சொல்லாம இருந்துராத. ஆமென். ஒரு நாள் வந்தது, தாவீதே, இனி நீ சொல்லாத தாவீதே, ஜனங்க சொல்லுவாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000.
நம்முடைய அந்தரங்கத்தில் நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, செப்பனிடப்பட்ட ஜெபம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே அங்கே தெரியும், அக்கினினால் உத்தரவு அருளுகிற தேவனே தெய்வம் என்ற ஒரு சவால். இப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க, கர்த்தர் சார்பில் ஏலியா மட்டும் நிற்கிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் காலை முதல் மாலை வரை எவ்வளவோ சத்தமிட்டு பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஒரு நிமிஷம் கவனிங்க, இப்படி ஒரு சேலஞ்சை நமக்கு முன்னாடி வச்சா எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவோம்? நீ ஜோம் பண்ணா தீ வந்துட்டுன்னா நாங்க நம்புறோம் நீ ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். அப்படி ஒருத்தங்க சவால் வைக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுவோமா? நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆனா பாகால் தீர்க்கதரிசிகள் அக்செப்ட் பண்ணாங்க. பாத்தீங்களா, நம்ம பல பக்தி வைராக்கியத்தை மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. பாகால் தீர்க்கதரிசி அப்போ அவங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பாகால் இருக்குல்ல, பாகால் தான் அக்கினியின் தேவன் என்று அவர்கள் வைத்து வழி. எனவேதான் பாகாலுக்கு தங்கள் மூத்த பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்ணுவார்கள். அக்கினிக்கு ஒரு தேவன், மழைக்கு ஒரு தேவன். அதனாலதான் எலியா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றார். நீ மழைக்கு உன்னை வணங்கிட்டு இருக்கிறல, நான் சொல்லாம வராது. ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். மழையோ அக்கினியோ அதுக்கு கண்ட்ரோல் ஜீவனுள்ள தேவனிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. இப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் அக்செப்ட் பண்றாங்க, அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி அவங்க சத்தம் போடுறாங்க எல்லாம் பப்ளிக்கா. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தீர்மானம் தெரியும்? அந்நிய அக்னியாவது இறக்கிடலாம், அந்நிய அக்னியாவது இறக்கிடலாங்கிற கான்பிடன்ட்ல அவங்க ஜோம் பண்றாங்க. ஆனா இறக்க முடியல. ஏன் இறக்க முடியல தெரியுமா? அந்த மலையில ஒரு எலியா நிக்கிறான். உன் அந்தரங்க ஜெப ஜீவியம் கருத்தான ஜெபமா இருந்தா நீங்க இருக்கிற பட்டணத்துல அந்நிய வல்லமைகள் எல்லாமே செயலிழந்து போயிடும். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல இப்படிப்பட்ட எலியாக்கள் தேவை, இப்படிப்பட்ட எலியாக்கள் தேவை. ஆமே. ஆனா என்ன ஒரு பரிதாபம்னா 450 ஈஸ்ட் 1 இப்படிதான் இருக்கு கண்டிஷன். ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எலியாவின் பிரசங்கத்தை கேட்கிறாங்க, ஆனா பதிலுக்கு ஒரு ஆமேன் கூட போடாம கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க பாகால் தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் கேட்பாங்க, எலியா சொன்னாலும் கேட்பாங்க. எலியா பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது. இப்ப அவங்க டர்ன் முடியுது. இப்ப கொஞ்ச நேரம், அந்தி பலி நேரம், எலியா வரார். எலியா என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரையும் தம்மிடத்தில் வரவழைக்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 39வது வசனத்தை பார்த்தீர்களாம். எல்லாரையும் அழைக்கிறார். இந்த வேர்டை கவனிங்க. செப்பனிடப்பட்ட ஜெபம், யாவரோடும் சமாதானம், யாவரோடும் சமாதானம். எல்லாரையும் அழைக்கிறார். இதான் செப்பனிடப்பட்ட ஜெபம். எல்லாரையும் அழைக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார்னா 10-2 பிரிந்து கிடக்கிறது கோத்திரங்கள். 10-2 ரெகோபெயாம் நாட்களிலே அது பிரிய ஆரம்பித்தது. சாலமோன் நாட்களில் இறங்கின அக்கினி அதன் பிறகு இறங்கவே இல்லை. ஏன் இறங்கலைன்னா பிரிந்து கிடக்கிறது. எலியா என்ன செய்கிறார் பாருங்க, 12 கற்களை எடுத்து வைக்கிறார். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10ஓட வைத்து விட்டு இஸ்ரவேல் என்று சொல்வான் என்று ஆகா பார்த்து கொண்டிருக்கும் போது தள்ளப்பட்ட 11வது கல்லையும் வைக்கிறார், 12வது கல்லையும் வைக்கிறார். இதுதான் செப்பனிட, பலிபீடத்தை செப்பனிடுகிறான். ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கினான், எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். முற்பிதாக்கள் உண்டாக்கின பலிபீடங்கள் இன்னைக்கு தகர்ந்து கிடக்கிறது. என கேட்கிற எலியாக்களே, அதை செப்பனிடவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். யாவரோடு சமாதானம். நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருந்தா நீ அதை வச்சுட்டு நீ அதை அங்கேயே வச்சுட்டு போ அப்படிங்கிறா. அதன் அர்த்தம் என்ன? நீ ஒப்புரவாகிட்டு வா, நான் வெயிட் பண்றேன்னு தானே அர்த்தம். நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே, டைம் ஆயிரும். ஒரு டைம் ஆகாது. நான் என்னை விட பிஸி யாருன்னு கேட்கிறார் கர்த்தர். கர்த்தரை விட யாருங்க பிஸி? நம்ம இங்க குட் நைட் சொல்லும் போது அமெரிக்காக்காரன் குட் மார்னிங் ஜீசஸ்மா. ஆமா, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்க விட மாட்டோம். அவர்கிட்ட சொல்ல நான் வெயிட் பண்றேங்கிறார். நான் வெயிட். கிதியோன் சொல்றாருல, ஆண்டவரே நான் காணிக்கை எடுத்துட்டு வரதோட வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன்.
மனோவா சொல்றாருல, நான் போய் காணிக்கை எடுத்துட்டு வராத, வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை தள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லைன்னா இருக்கு. அங்கீகரிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். காயினே, இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, நான் வாசப்படியில பாவம் இருக்கு பாரு, அது தூக்கி போட்டுருவான். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இருக்கு, உனக்கு நீ ஒரு நன்மை செய். என்ன ஆண்டவர் நன்மை செய்யணும்? நீ திரும்பி போகும்போது செய்யணும்னு நினைச்சிருக்க பாரு சில காரியம், சர்ச்சுக்கு வரும்போது கழட்டி போட்டுட்டு வர, திருப்பி போகும்போது அதை தூக்கி போடு, நான் அங்கீகரிக்கிறேன். ஆண்டவர் வெயிட் பண்றார். டைம் ஆச்சுன்னு சொல்லி எலியா அவசரப்படல. எலியாவுக்கு தெரியும், நான் இந்த பலிபீடத்தை செப்பனிடாம எவ்வளவு கத்துனாலும் ஆன்சர் வராது. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, நீங்க பலிபீடத்தை செப்பனிட்டுட்டீங்கன்னா உங்க ஜெபம் சுருக்கமா இருந்தாலே பதில் ஹெவியா இருக்கும். அந்த இடத்துல எலியா வந்து பெரிய வார்த்தைகள்லாம் மேக்சிமம் 42-45 வார்த்தைக்குள்ளதான் சொல்லியிருப்பார். நீங்க வீட்டில் போய் கவுண்ட் பண்ணுங்க, 40-50 தான் வார்த்தைகள் இருக்கும். அதுக்குள்ளவே அக்கினி இறங்கிட்டு, ஆண்டவரை இவ்வளவு ஆண்டவர், நான் எவ்வளவு கத்தியும் அக்கினிக்கு போயிட்டு ஒரு சூடு கூட, கோயம்புத்தூர் சூடு அது வேற, நான் அதை சொல்லல. நான் எவ்வளவு ஆண்டவர், நீ பலிபீடம் செப்பனிடாம, இந்த லைன் கிளியரா இல்லைன்னா நம்ம ரொம்ப சத்தம் போட வேண்டியிருக்கும். பதில் ஹலோ கேக்குதாமோ, கேட்கலன்னா ஹலோ ஹலோ அப்படியெல்லாம் கேட்காது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஹலோ கேக்குதா, ஹலோ இன்னும் சத்தமா போட்டா டைரக்டாவே கேட்டிருக்கோம். ஆனா லைன் ரொம்ப கிளியர் ஆயிட்டு வைங்களா, ஹலோ அப்படி பேசினாலே கிளியரா கேட்கும். நீ பலிபீடம் செப்பனிட்டுட்டீங்கன்னா, நீங்க இருக்கிறது பூமியிலேயா இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறது பரலோகத்திலேயா இருக்கலாம், ஆனா சிக்னல் கிளீனா இருக்கும். சிக்னல் கிளீனா இருக்கும். அதான் யாவரோடும் சமாதானம். ஒருத்தங்களை மன்னிக்க முடியலையா, ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. நம்ம நியாயப்படுத்த கூடாது. ஆண்டவரே, எனக்கு அந்த நபரை மன்னிக்க முடியல, மன்னிக்கிறதுக்கு ஏதோ என்ன மாத்துங்க. உன் பலவீனத்துல எப்பவும் பவுல்கிட்ட சொல்லுவார் அந்த வார்த்தைய. பவுல்கிட்ட எப்போ சொல்லுவார்?